அனைவருக்கும் வணக்கம். திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க சிறுமலைக்கு வந்தேன். அந்த சிறுமலையுடைய மேல் பகுதியில் ஒரு அருமையான ஒரு ஏரின்னு சொல்கிறாங்க. இதை சின்ன குளம் மாதிரி இருக்குது, குளம் குட்டை மாதிரி இருக்குது. இங்கே போட் ரைடெலாம் இருக்குது. இங்கே இந்த அழகான நீரை பார்த்தேன். சரி, இதில் ஒரு அறிவியல் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த நீர் நம்ம சர்வசாதாரணமாக நம்ம புழங்கினாலும் இதில் இன்னுமே ஒரு மிக மிக ஒரு அசாத்தியமான அறிவியல் உண்டு. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா, இப்போ இந்த நீர் திரவத்தன்மையில் இருக்குது, லிக்விட் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ ஒரு 30 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குது. ஒரு வேளை நான் இந்த சிறுமலையில் பயங்கரமான ஒரு குளிர் திடீர்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 30 டிகிரிலேருந்து 20 டிகிரி, 20லேருந்து 10 டிகிரி அப்படி ஆச்சுன்னா இந்த நீர்த்தன்மை என்ன ஆகும்னா, இந்த திரவ பொருள் என்ன ஆகும்னா, அதோடைய மூலக்கூறுகள்லாம் ஒன்றோட ஒன்றா பக்கத்தில் நெருங்கும். அப்படி நெருங்கும் போது என்ன ஆகும்னா, அதோடைய அடர்த்தி கூடும், டென்சிட்டி கூடும். எது வரைக்கும் கூடுனா 4 டிகிரி வரைக்கும் குளிர் வரும்போது டென்சிட்டி கூடும். இப்போ 4 டிகிரியை விட குறைச்சி ஒருவேளை குளிர் வந்ததுன்னா என்ன ஆகும்னா, அதே மூலப்பொருட்கள் ஒன்றோட விட்டால் ஒன்று தனித்தனியாக கொஞ்சம் விரிவடையும் போது என்ன ஆகும்னா, இதோடைய அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். முதல்ல இப்போ ஒரு அடர்த்தி இருக்குது, இந்த அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமாக கூடும், 4 டிகிரி வரைக்கும் கூடும். 4 டிகிரிக்கும் கீழே குறைஞ்சிச்சின்னா என்ன ஆகும்னா, அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும், டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். எது வரைக்கும் குறைய ஆரம்பிக்கும்னா 0 டிகிரியில் ரொம்ப குறைய ஆரம்பிக்கணும். 0 டிகிரியில் என்ன ஆகும், இந்த தண்ணீர் ஐஸாக மாறிடும். ஐஸ் திடப்பொருளாக இருக்கும், அப்போ சாலிட் ஸ்டேட். அப்போ இந்த திடப்பொருள் என்ன ஆகும்னா, இந்த ஐஸ் அந்த அடர்த்தி கம்மியாக இருக்குன்றதுனால இந்த நீர் மேலே மிதக்கும். ஒருவேளை இதுதான் இயற்கை, இப்போ வரைக்கும் இயற்கை. ஒருவேளை இயற்கை இப்படி இல்லாமல் இருந்து அந்த ஐஸ் திடப்பொருளாக மாறும்போது, சாலிட் ஸ்டேட்டாக மாறும்போது எப்பொழுதுமே திடப்பொருள் தண்ணிக்குள்ளே தானே போகும். அப்படி ஒருவேளை அந்த ஐஸ் தண்ணிக்குள்ளே போச்சுன்னா என்ன ஆகும், அந்த தண்ணிக்குள்ளே போகும்போது கீழே இருக்க தண்ணிலாம் மேலே வரும். மேலே இருக்க தண்ணி என்னாகும், திருப்பியும் உறையும், திருப்பியும் ஃப்ரீஸ் ஆகும், திருப்பியும் ஐஸாமாகும், திருப்பியும் கீழே போகும், திருப்பியும் மேலே வரும் மீது இருக்க தண்ணி. அப்போ மொத்தம் இந்த ஏரியுமே என்னாகும்னா மொத்தமாக பனிக்கட்டியாக மாறிடும், சாலிட் ஸ்டேட்டாக மாறிடும், உறைஞ்சு போயிடும். அப்படி உறைஞ்சி போச்சுன்னா இதில் இருக்க மீன்கள்லாம் என்னாகும், செத்து போயிடும் நீர் இல்லாமல். இதில் இருக்க பூச்சிகள், உயிரினங்கள் என்னாகும், எல்லாமே செத்து போயிடும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐரோப்பா கண்டமில் இந்த மாதிரி குளிர் பிரதேசங்கள் இருக்க பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிடும் கிட்டத்தட்ட. ஆனால் இயற்கையோட படைப்பு, கடவுளுடைய படைப்பு பார்த்திங்க அப்படின்னா, இந்த நீருக்கு மட்டும் ஒரு விசேஷத்த தன்மை இருக்குது. இந்த நீர் உறைஞ்சி அதோடைய திடப்பொருளாக மாறும்போது அந்த திடப்பொருளோட அடர்த்தி குறைஞ்சிரும், டென்சிட்டி குறைஞ்சிரும். அந்த குறைஞ்சிருந்த அந்த ஒரே பண்புனால தான் என்ன ஆகும்னா, இந்த ஐஸ் மிதக்கும். ஐஸ் மிதக்கிறதுனால இப்போ அண்டார்டிகா, ஆர்டிக் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மிக பெரிய பிற பனிக்கண்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ் மேலே மிதக்கும். அதனால அடிக்கடி அதுக்கு அடியில் அது எவ்வளோ பெரிய மீன்களாக இருந்தாலும் சரி, அந்த சீல்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே இருக்கும். அது ஒரு நீருக்கு இருக்க ஒரு விசேஷத்த பண்பு. மற்ற அந்த திடவ பொருளுக்கெலாம் அந்த மாதிரி பண்புகள் கிடையாது. இது ஒரு சாதாரண நீர் இன்னமே விஞ்ஞானிகளை மிகவும் பிரமிக்க வைக்குது. அதில் மிகப்பெரிய ஆச்சரியங்கள் இன்னமே ஒளிஞ்சிருக்கு. அதில் ஒரு வித்தியாசமான பண்பை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். நன்றி.